ஒரு ரஜினி படம் பார்த்தேன். ஒரு நல்ல முயற்சி இந்த படம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர், அஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே வந்து வார்த்தையில மட்டும்தான் இருக்கும். இவர் வந்து செயல்ல இருக்கு. அதாவது நான் வந்து ரஜினி ரசிகன் அப்படின்றதுனால சொந்த முயற்சியில ஒரு படம் எடுத்து அதை முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா வந்திருக்கு. படம் அருமையா இருக்குன்னு சொல்றதோட அவரோட குணாதிசயங்கள், அதாவது ரஜினி ரசிகன் அப்படின்றதுக்காக இந்த படம் பண்ணிருக்காரு. நல்லா வந்திருக்கு. இன்னும் மேலும் மேலும் வளரணும். இன்னொன்னு என்னன்னா, பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, புதுமுகங்களை. அதாவது ஒரு அஜித் படம், ரஜினி படம் அப்படின்னா கூட்டம் வரும் தியேட்டருக்கு. இந்த மாதிரி படங்களை வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள், சினிமாவை பத்தி நிறைய அந்த தொழில நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பார்க்கணும். பார்த்தாங்கன்னா தியேட்டர்ல ஒரு கூட்டம் தெரியும், அவருக்கும் ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கும். இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணி கட்சியில பொதுமக்களை கவர்ற அளவுக்கு அவர் படம் பண்ணுவாரு. இதுக்கு வந்து சினிமா துறையில நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கீங்க. ரஜினி கண்ணாடி போடுறவர். சூப்பருங்க. ஆமா ஆமா மதர் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. ஒரு ஃபைட், ஒரு காமெடி உண்மையிலேயே இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். கடைசி பார்க்க ஒரு 10 நிமிஷம் சென்டிமெண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சென்டிமெண்ட்டும் ஃபைட்டும் காமெடியா உள்ள போட்டு போகாத ஹியூமர் நான் பார்த்த வரைக்கும் ஹியூமர் நல்லா வரும். அதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண
அது நல்லா யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா பிக்கப் ஆயிரும். சிரிப்பு வந்தாலே படத்துல சிரிப்பு இருந்தாலே பிக்கப். நிறைய படங்கள் காமெடி தான் சக்சஸ் ஆகும். எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் காமெடி ஆடியன்ஸோட கருத்துக்களை கேட்டோம்னா ஒரு இளம பாட்டு ஒரு எல்லாம் கேட்கற மாதிரி இருந்தது. வாய்ஸ் நல்லா இருந்தது. சரி மற்றபடி அவர் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க போட்டாங்க, கொஞ்சம் இன்ஸ்டா போட்டுருக்கோம். அது தப்பு பண்ணிட்டாங்க. 3 பொண்ணு பண்ற சீன் எல்லாம் நல்லா இருந்தது. அவங்க அம்மா சீன் வந்து நல்லா இருந்தாலும் அவங்க அம்மா அந்த சாரோட சீன் ஒஸ்ட். அவங்க ஆக்டிங் அது நல்லா இருக்கு. சூப்பர் ஐயா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எடுக்கணும்னாவே தைரியம் வேணும். அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தியேட்டர்ல எடுத்துட்டு வந்து சென்னையில எங்களுக்கு எல்லாம் வாழ்க வந்து அவருடைய ஆசைகள் நிறைவேறணும்னா இன்னொரு படம் எடுத்தாதான். இது வந்து ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி ஒரு பேர் வாங்கிட்டாரு. அதே மாதிரி இந்த அனுபவம் அடுத்த படத்துல நல்லபடியா வரணும் வாழ்த்துக்கிறேன். நல்ல